ஏதாவது சான்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் வீக் சதீஷ்? நான் இந்த வீக் பேசி பார்க்குறேங்க கணபதி. சார் அவங்களுக்கு எப்ப கன்வீனியன்ட்டா தோணுதோ அப்பதான் வர்றாங்க. இப்ப நாம எதிர்பார்க்கிற இல்ல அது கரெக்ட். ஸோ எனக்கு என்னன்னா சதீஷ்க்கு சொல்லி கொடுத்தாலும் ஒன்று தான், 4 பேருக்கு சொல்லி கொடுத்தாலும் எல்லாமே ஒரே எஃபர்ட் தான், அதுக்கு சொல்ல வரேன். ஸோ இன்னொருத்தர் சார் நாளைக்கு ஜாயின் பண்ணோன்னா எனக்கு கிளாஸ் டைம் இல்லை, அதுக்கு சொல்ல வந்தேன், வேற ஒன்று. தட் இஸ் த ஒன்லி. தே ஹேவ் டு வெயிட் ஃபார் another 4 weeks 6 weeks. அதனால ஆமா, எனக்கு கூட பாலா ஜாயின் பண்ணப்பவே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் பண்ணியிருந்திருப்பேன் அதே பேட்ச் தான். இன்னும் ஒரு 4 weeksல முடிச்சிரும். வில் கம்ப்ளீட். ஓகே, இப்போ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் சொல்லுங்க. வாட் இஸ் தட் யூ ஹேவ் சீன்? ஸோ லாஸ்ட்டாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் பார்த்தோம். அதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்துங்க டிப்ளாய்மெண்ட்ஸ் மெத்தட்ஸ் பார்த்தோம். டிப்ளாய்மெண்ட் மெத்தட்ஸ் லைக் ப்ரைவேட் கிளவுட், பப்ளிக் கிளவுட், ஹைப்ரிட் கிளவுட், கம்யூனிட்டி கிளவுட், அதோட வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். இது வந்து நம்ம டெஃபினேஷன் பார்த்தோமா? ஃபுல்லா பார்த்தோமா? ஆமா, நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம். வாட் இஸ் கிளவுட், வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிளவுட், அது பார்த்தோம். அப்புறம் டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் பார்த்தோம். அப்புறம் சர்வீஸ் மாடல்ஸ், அந்த 3 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் பார்த்துட்டு அதை பற்றி ஒரு அந்த 3 டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு. So நம்ம since now we are dealing with infrastructure, I will just share how to share my screen, just how to install a EC2 instance. இத டீடைலா படிப்போம், பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இதுக்காக நான் சொல்றேன். ஓகே. So நான் ஃப்ரீ டயர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டேன் கணபதி. ஓகே, தட்ஸ் ஃபைன். இல்ல நான் சொல்லிறேன், because you have to go to your account, free tier account, login பண்ணிட்டு EC2 service click பண்ணோம். We will see all the details high level. There's nothing which is running here. Okay, so I'm going to instances. இந்த EC2 dashboard servicesல EC2. Okay. Of course you're recording it, right? Yeah, I'm recording it. So theoryum பார்த்துடலாம். So EC2 னு ஒரு சர்வீஸ் லான்ச் பண்றோம். என்ன சர்வீஸ் லான்ச் பண்றோம்? EC2. ஓகே. சர்வீசஸ்ல போய் EC2 கிளிக் பண்ணிட்டு EC2 dashboard. சரியா? ஓகே. சர்வீசஸ்ல EC2 clear? Yeah. Clear? Okay. Now we are going to say launch instances. This is a infrastructure as a service. This is what infrastructure. நம்ம பார்த்தோம்ல எக்ஸாம்பிள். Yes. So I just thought I will complete EC2 as well. So நம்ம வந்து sometimes we may not follow what is given here. It depends on the flow. Okay, ரொம்ப தியரியா இருக்கு. So let's do some practical. Okay. So நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து we are choosing AMI. What is AMI? Amazon Machine Image. நல்லா நான் வச்சுக்கோங்க. What is AMI? Okay. So அதை பத்தி ஒரு டவுட். இப்போ வந்து லாகின் பண்றப்போ ரூட்ல லாகின் பண்ணணுமா, ஏஎம்ஐல லாகின் பண்ணணுமா அப்படின்னு கேக்குது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் டைம்ல 2 ஆப்ஷன் கொடுக்கும். ஒன்னு ரூட் யூசர், ஒன்னு IAM யூசர் அப்படின்னு கொடுக்கும். IAM, சாரி. IAM நம்ம பார்ப்போம். இது நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் இருக்கறனால I thought let us complete EC2 today. Okay. ஒரே ஒரு செகண்ட் பா சதீஷ், just give me a minute. Sure. ஒரே ஒரு செகண்ட். Okay.
சாரி சதீஷ். ஓகே. Yeah. ஸோ நீங்க 2 ஆப்ஷன் கொடுக்கும். ஒன்று வந்து ரூட் யூசர், இன்னொன்று வந்து IAM யூசர். ஓகேவா? Okay. கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்களா? ஆமா கொடுத்துருக்கேன். டெபிட் கார்டு கொடுத்துருக்கேன். டெபிட் கார்டு ஒர்க் ஆகாதே. டெபிட் கார்டு ஒர்க் ஆகுது. கிரெடிட் கார்டை மாற்றி அது உங்களுக்குனால எடுத்துச்சுனாலும் உங்களுக்கு அதை இன்ஸ்டால் பண்ண முடியாது எதுவும். கிரெடிட் தான் அக்செப்டட். சரியா? அது பார்த்துக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வந்து வில் பி ஷோயிங் அ டெமோ ஆஃப் EC2 நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் சாட்டர்டே. ரெக்கார்டிங்கை நிறைய வாட்டி பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க தான் எனக்கு காமிக்க போறீங்க how are you going to install. So you are the AWS expert, I'll be the customer. சரியா? we'll do a role play. Okay. ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குல்ல, திருப்பி பார்த்துக்கோங்க. அப்புறம் இது எனக்கு ரொம்ப கஷ்டம். போயிட்டு இருக்கு. Okay. choose an Amazon machine image. இதுதான் Amazon machine image. இது what is Amazon machine image? Amazon machine image contains the configuration settings. Configuration settings and application, software, okay, operating system to help you to launch an EC2 instance. Okay. So அவன் என்ன சொல்றானா, you can select an AMI provided by AWS. It could be by user community or by AWS marketplace. So இங்க ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகே. ஃப்ரீ டயர்னா நம்ம ஃப்ரீ டயர் ஒண்டி தான் வரும். இது செலக்ட் பண்ணீங்கன்னா. ஓகே. இது செலக்ட் பண்ணாம இருந்தா எல்லாமே வரும். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக் பிக் சர்ன்னு இருக்கு. இதெல்லாம் வந்து காசு, எக்கச்சக்க காசு. Then you have something as community AMI. Community AMI na like AWS experts நீங்க நான் எல்லாம் சேர்ந்து we'll put something here. 1,40,000 AMIs இருக்கு. You understand? Yeah. இந்த AMI ல இருந்து what we are going to do, it depends. If it is free tier ஒண்ணுனா free tier மட்டும் வருங்க. See என்னெல்லாம் இருக்கு பாருங்க left sideல. See this. Okay. See this. What and all the things is there. Amazon Linux, CentOS, Debian, இதெல்லாம் Unix, Linux operating, Fedora, OpenSUSE, other Linux, Red Hat, SUSE Linux, Ubuntu, Windows, Mac. Community. நம்ம கம்யூனிட்டி இது படிச்சிருக்கோம்ல, group of people coming together அதான். Yes. 32 bit, 64 bit இதெல்லாம் இருக்கு. Okay. Next to come down here, you have what type of the EBS மட்டும், you want instance store மட்டும். Just a second. Device type. Okay. We'll come to that. What is instance store? Okay. Okay. இதெல்லாம் வந்து suppose if you select this it will be charged because it's not free tier enabled. Okay. So Windows select பண்ணாலும் it will be charged, right? Windows free tier மட்டும் தான். இப்போ நீங்க free tier, நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது கம்யூனிட்டி இதுல AMI ல இருக்குது. We are in community AMI. Okay. Not on normal. Okay. Amazon marketplace னு ஒன்னு இருக்கு. Amazon marketplace, they have tie up with vendors like Trend Micro, the Juniper Networks, Barracuda. These are all firewall. Barracuda is a firewall, Juniper is a firewall, Pix is a firewall, Trend Micro is a firewall. Okay. So அவங்களோட tie up. So இதெல்லாம் per hour க்கு எக்கச்சக்க டாலர் payable. But இது அவங்களுடைய image AMI. Okay. They have a tie up with the different vendors. புரியுதா? Okay. So அதனால you need to be very careful. You have to get the requirements from the customer. Customer ready to pay for anything. But அவன் என்ன சொல்லுவான், என்னோட requirement least costல கொடுமா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதான் கஸ்டமரோட மந்திரம். More for less. Yeah. கரெக்டா இல்லையா? How will I get my EMI னா நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி அதுல இருந்து நம்ம ஒரு AMI நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். புரியுதா? இதுதான் அந்த ஆப்ஷன். Okay. So நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட். I'm launching an instance again. Got it? Now I'm going to select free tier only.
I'm going to select Amazon. சரியா? இது 64 bit, இது எப்படி இருக்கட்டும். Now இதுல வந்து instance families இருக்கு. Instance family. So you have general purpose. So என்ன மாதிரி type பார்த்துக்கோங்க. Various types. Okay. You have various types of things are there. So let me take the EC2 அந்த இன்ஸ்டன்ஸ் டைப் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. So EC2 stands for Elastic Compute Cloud. Okay. Elastic Compute Cloud. Where are the instance type? Very important. இதுதான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. இதுதான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. General purpose. நோட் பண்ணிக்கோங்க இத. You may get the video but still. நோட் பண்ணிக்கோங்க. Yeah. முடிச்ச உடனே சொல்லுங்க என்ன. Okay. ஓகே. எஸ் கணபதி. நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டோம். ஸோ எந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணோம்? இப்போ நம்ம டெமோ பர்பஸ்ல ஜெனரல் பர்பஸ் போதும். கஸ்டமருக்கு என்ன மாதிரி வேணும்? நம்ம when we did the application analysis assessment as part of cloud migration, அவனுடைய அப்ளிகேஷன் என்ன மாதிரி அப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியும். Is it compute optimized? Is it taking consuming lot of processing power? So compute optimized can be C3, C4, C5. Note பண்ணிக்கோங்க, very important as part of your AWS design. Now look at accelerated computing. You have electronic drawing லாம் இருக்கு தெரியுமா? ED ன்னு சொல்லுவாங்க காலேஜ்ல, இன்ஜினியரிங் காலேஜ்ல. நீங்க பண்ணிருப்பீங்களா? எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் டிசைன் ஒன்னு இருக்கும். ஆமா. அந்த இது மிஷின் டயகிராம்ஸ்லாம் இருக்கும். ஓகே. CAD, CAM எல்லாம் சொல்லுவாங்க. CAD, CAM. எஸ். அதெல்லாம் accelerated computing. இல்ல கிராபிக்ஸ். ஹியூஜ் இல்ல உங்களுக்கு. Yes. Storage optimized. If your application is taking a lot of storage, then you have to go for this particular instance type. Okay. Memory na memory. General purpose. Clear? Okay. So based on the business requirement, I repeat once again. Okay. What kind of application I am running, I should know. Okay. Compute optimized, accelerator computing, memory optimized, storage optimized. Got it? Okay. And accordingly, you will select the various series. This is a flow diagram. You note பண்ணிக்கோங்க, just for your reference. Okay. Okay. Now come here. We are selecting. இதெல்லாம் பாருங்க. Look at this. Okay. Z. இதெல்லாம். It's huge. Look at the instant storage. 150 GB SSD, 2 into 900 GB. இதெல்லாம் பயங்கர காசு. இதெல்லாம் செலக்ட் பண்ணீங்கன்னா காலி நீ. இதுல ஃப்ரீ டைல வராது of course. நம்ம ஃப்ரீ டை தான் செலக்ட் பண்ணோம். But you won't get it. என்னங்க அது? இது கேன்சல் பண்ணிடலாம். அது வேற தலைவலி. நம்ம இங்க தான் செலக்ட் பண்ணிருக்கோம். பார்த்து பண்ணுங்க. என்ன சார்ஜ் ஆயிடும். ஓகே. கிரெடிட் கார்டு தான் யூஸ் பண்ணா, டெபிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. வர்க் ஆகாது.
ஓகே ஃப்ரீ டயர் மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. இல்லையா? ஃப்ரீ டயர் மட்டும். ஓகே பேசிக் லெவல் ஆஃப் CPU பர்ஃபார்மன்ஸ், பேசிக் லெவல். ஃப்ரீ டயர். ஓகே ஓகே, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் வர்ச்சுவல் CPU. எவ்வளோ CPU, எவ்வளோ மெமரி. இது ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜ் வந்து மல்டிபிள் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் இஸ் தட். இது வந்து பிளாக் லெவல் ஸ்டோரேஜ் பார்க்கும். இது வந்து பிளாக் லெவல் ஸ்டோரேஜ். ஓகே 1 GB மெமரி. ஓகே ஓகே, ஆப்டிமைசேஷன்லாம் அதை சப்போர்ட் பண்ணாது. பர்ஃபார்மன்ஸ் மாடரேட்டாக இருக்கும், அவ்வளோதான். கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? எஸ் எஸ் கிளியர். இருங்க ஒரு செகண்ட், என்னோட இது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேட்டரி கிரிட்டிக்கல். ஒரு செகண்ட், இது போயிடுச்சு. வெயிட் பண்ண. கிளியரா? எஸ் கணபதி. யூ கோயிங் டு கான்ஃபிகர் இன்ஸ்டன்ஸ் டீடைல்ஸ். எவ்வளோ இன்ஸ்டன்சஸ் எனக்கு வேணும், இதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆட்டோ ஸ்கோலிங்லாம் 1 2. சப்போஸ் 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 இன்ஸ்டன்சஸ் வரும். நம்ம 2 இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே 2 instances of similar type, right? கரெக்ட். ஓகே இதை நீ இன்க்ளூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கொடுத்துருக்கான் பாருங்க கரண்ட் ப்ரைஸ். 3.5 cents. ஓகே எவ்வளோ? 3.5 centsலேருந்து 4.5 cents per hour. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸ்பாட் இன்ஸ்டன்சஸ் தான். அவனுடைய அன்யூட்டிலைஸ் கெப்பாசிட்டிலாம் இருக்கும் அமேசானில். அவன் என்ன பண்ணுவான், பிட் பண்ணுவான். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா மினிமம் வந்து 3.5 cents நான் பே பண்ணணும் 1 ஹவருக்கு. ஓகே எவ்வளோ பே பண்ணணும்? 3.5 cents. அதாவது 10 சென்ட்னா 7 ரூபா 50 பைசா. என்ன? ரைட். 3 சென்ட் கூட இல்லை. 3 சென்ட்னா கிட்டத்தட்ட எவ்வளோ? 2 ரூபா 3 ரூபா அப்படி வரும் 1 ஹவருக்கு. ஓகே நான் வந்து இதை வாங்குறேன். ஓகே, நான் ஆர்கனைசேஷன் ஏ. நான் ரொம்ப லேமன் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்ப டெக்னிக்கலாக இல்லை. ஓகே நான் இன்னொரு, நீங்கள் ஆர்கனைசேஷன் பி, நீங்கள் 4 cents per ஹவருக்கு பிட் பண்ணுறீங்க. ஓகே இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், 1 hour ஒர்க் பண்ணிட்டேன். 2வது மணி நேரத்துக்கு உள்ளே போகிறேன். 1 hour நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் டெஸ்ட்டு தான் எதாவது ஒர்க் பண்ணுறேன், டெஸ்ட் டெவலப்மெண்ட்டில். இப்போ நீங்கள் 4 cents பிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் அந்த இன்ஸ்டன்ஸ். ஆனால் எனக்கு டெர்மினேட் ஆகிடும். இது யார் டெர்மினேட் பண்றா? AWS. ஏன்னா உங்களுக்கு அதிகமா AWSக்கு காசு கிடைக்குது. 3.5 centsக்கும் 4 centsக்கும் வித்தியாசம் இருக்கு. 0.5 cents per hour. சோ இது வந்து ஆப்ஷனலா? இது ஆப்ஷனல். ஓகே, இது நம்ம ஃப்ரீ டயர். இது பிசினஸ் அக்கவுண்ட்க்கு சொல்றாங்க. சோ இது வந்து one of the purchasing options. Pricing, if you look at the pricing, I have very clearly mentioned about the pricing in EC2. See பாருங்க, நீங்க என்ன பே பண்றீங்களோ ஒன்னு ஃப்ரீ டயர், இன்னொன்று வந்து பே பை த ஹவர்னு ஒன்று இருக்கும். பே அஸ் யூ மாடல்னு இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் ரிசர்வ்டு இன்ஸ்டன்சஸ். ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸை எனக்கு வந்து அமேசான் லைனக்ஸ் 3 இயர்ஸ்க்கு நான் வாங்கிடுவேன். ஓகே நான் முன்னாடியே பணத்தை கொடுத்துறேன். ஓகே புரியுதா? சோ முன்னாடியே இப்போ நம்ம ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து பே பை தி ஹவர் டைப்ல வருதா? ஆமா, ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் பே பை தி ஹவர். ஆனா தட் ப்ராப்ளம் என்னன்னா it will get terminated any time. ஓகே. அதெல்லாம் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஓகே புரியுதா சதீஷ்? யா. On demand you can use for production, pay as you go. Spot is not part of pay as you go. Spot is separate. அது half an hour ஓடும், 10 நிமிஷம் ஓடும், இல்ல 10 hours ஓடும். ஒரு ப்ரீ டிபைன்ட், ஏன்னா மற்றவனுடைய இதை பொறுத்து தான் இது இருக்கு. நீங்க வந்து பிட்டே பண்ணலைன்னா நான் பாட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் ஸ்பாட்ல. புரியுதா? 1 year ரிசர்வேஷன், 3 year ரிசர்வேஷன் இருக்கு. முன்னாடி பணம் கட்டுறது பல்கா, நம்ம பல்க் டிஸ்கவுண்ட் சொல்ற மாதிரி அவன் கொடுக்குறான், வேற ஒன்றும் இல்லை. ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு.
Next dedicated instance and dedicated host இருக்கு. EC2ல வந்து பாத்தீங்கன்னா there's an option called shared instance, dedicated instance இருக்கும். இங்க பாருங்க நான் சொல்றேன். Where is it? நம்ம எடுத்துறேன். Okay. Dedicated instance ஒரு second. Tenancy இருக்கும். This is tenancy. You can run or you can choose to run your instances on physical servers fully dedicated for your host. This is dedicated host. Physical server or VMware உங்களுக்கு தெரியும். ESXi host dedicated வச்சுக்கோங்க. அதெல்லாம் 1000 VMs நான் ஓட்டலாம். So dedicated instance வேற, dedicated host வேற. நம்ம சொல்றது இப்ப பேசுறது dedicated host. Okay. Physical server அதான் dedicated host. Okay. Dedicated instance னு ஒன்னு இருக்கு. So if you use the dedicated tenancy, we launch instances and dedicated instances. Okay. So you can launch an instance with a dedicated tenancy of host. So you have an option here. It is by default shared. இதை நீங்க மாத்தினீங்கன்னா இங்க பாருங்க dedicated host இருக்கும் பாருங்க. Okay. Additional charges will apply. செப்பரேட்டா உங்களுக்கு தனி மிஷின் கொடுத்துருவோம். Okay. Dedicated instance வச்சுக்கோங்க. இதுவும் ஜாஸ்தி. ஏன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்சஸ், இந்த இன்ஸ்டன்சஸ்னா என்ன, பிசிக்கல் பாக்ஸ்ல பிசிக்கல் டெடிகேஷன் பிசிக்கல்ல ஷேர்டு ஹார்ட்வேர்ல மல்டிபிள் கஸ்டமர்ஸ் வில் பி ஷேரிங் தட் ஹார்ட்வேர். அதுல உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் டெடிகேட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு விஎம் டெடிகேட் பண்ணி வச்சான்னு வச்சுக்கோங்களேன், டெடிகேட்டட் விஎம்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ஸ் ஹோஸ்ட்னா மல்டிபிள் விஎம்ஸ். ஸோ என்டையர் ஹோஸ்ட்ல நீங்க எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். அதான் டெடிகேட்டட் ஹோஸ்ட். ஸோ டெடிகேட்டட் ஹோஸ்ட் இஸ் ஆல்வேஸ் காஸ்ட்லியர் கம்பேர்ட் டு தி டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ். சீப்பஸ்ட் பாத்தீங்கன்னா ஷேர்டு. Okay. Got it? Okay. So, okay. Okay, next இந்த பார்க்கணும். ஸோ இதை பார்த்துட்டோம். நம்ம 2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண போறோம். இது நான் சொல்லிட்டேன். What is VPC? VPC stands for, நோட் பண்ணிக்கோங்க, Virtual Private Cloud. Virtual Private Cloud is like a data center, virtual data center. உங்களுக்கு வந்து நீங்க ஃப்ரீ டயர் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. Okay. பட் வேலிடேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் யூ ஆர் கோயிங் டு ஷோ மீ a demo. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா திஸ் வில் ஹெல்ப் யூ டு, அப்புறம் நம்ம அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இது பேசிக்காக நான் சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. தென் யூ கேன் லுக் அட் அதர் அட்வான்ஸ் டாபிக்ஸ். Okay. Virtual Private Cloud stands for Virtual Data Center in the cloud. Virtual Data Center இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன், நான் வந்து ஒரு VPC கிரியேட் பண்ணேன். இது என்னோட VPC. இட்ஸ் கால்ட் அஸ் கஸ்டம் VPC, கஸ்டம் Virtual Private Cloud. இதுக்குள்ள I have so much of subnets. Now what is availability zone? This is all availability zone. When you log in by default in the region banga. Okay. North Virginia is a region. Mumbai is a region. Singapore is a region. So mostly free tier goes to North Virginia, right? இல்ல அப்படி கிடையாது. It depends. So நீங்க எந்த ரீஜன்ல வேணா ஃப்ரீ டயர் கிரியேட் பண்ணலாம். Let's see this. என்னெல்லாம் ரீஜன் இருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. நார்த் அமெரிக்கால என்ன ரீஜன் இருக்குன்னு பார்க்கலாம். US ஈஸ்ட் ஒஹியோ ரீஜன். என்னது? Okay, Ohio. ஒஹியோன்னு ஒரு ரீஜன் இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, எந்த நார்த்தன் வெர்ஜினியா இருக்கு. Okay. முன்னாடி இட் வாஸ் இன் ஒஹியோ, நவ இட் ஹஸ் மூவ் டு நார்த்தன் வெர்ஜினியா. புரியுதா? Okay. நெக்ஸ்ட் இந்த ரீஜன்ஸ்லாம் இந்த இதுல போட்டுருக்கான் பாருங்க. இதெல்லாம் ரீஜன்ஸ், இதெல்லாம் ரீஜன்ஸ். இந்த இதெல்லாம் எட்ஜ் லொகேஷன்ஸ். வில் கம் டு வாட் இஸ் எட்ஜ் லொகேஷன்ஸ். ஒஹியோ,
நெக்ஸ்ட் ஓரிகான் ஒன்று இருக்கு. ஓரிகான், கனடா சென்ட்ரல், நார்தர்ன் கலிஃபோர்னியா, நார்தர்ன் வெர்ஜீனியா. இப்போ உங்களோட இதுல என்ன காமிக்குது? உங்களோட இதுல ஒஹையோ காமிக்குது. So that's a region. Okay. Now we should know what is a region, what is a availability zone. Illa interview questions, sir. Okay. AWS என்னங்க சொல்லுங்க. Region, selecting a region வந்து it can be controlled by us. Yes. எந்த ரீஜன்ல என்ன ரிசோர்ஸ் போடணும்னு நம்ம போடலாம். புரியுதா? நீங்க சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்ன சொன்னீங்க, ஒஹியோ சொன்னீங்களா? ஒஹியோ சொன்னீங்க. ஆமா, ஒஹியோ. ஒஹியோ ரீஜன்ல இருக்கீங்க. Now you want to deploy an EC2 in Mumbai. Okay. அந்த ரீஜன் போய் மும்பை செலக்ட் பண்ணிட்டு அங்க போய் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். Geographical location, physical location, அது பேர் தான் region. Okay. Geographical location, physical location, region. Availability zone is nothing like a physical data center. Physical data center. Physical data center has got independent power, independent cooling and physical security and is connected via redundant ultra low latency networks. So a region will have multiple availability zones. A region will have, for example, I'm not selecting this, I'm selecting a custom VPC. Where is it? Launch instance. I'm selecting my default VPC. Okay, default. Now this has got, I'm in Northern Virginia. This has got 3 availability zone, 3 subnets, 3 data centers. And each of these data centers are connected, interconnected. The concept புரியுதா? புரியலனா கேளுங்க. அந்த இல்ல virtual நான் சொல்லிறேன். virtual private cloud னு ஒன்னு இருக்கு. You have something called as virtual private cloud. கரெக்ட்டா இல்லையா? Virtual private. When you are installing an EC2 instance, you are going to install it in either in a default VPC or a custom VPC. What is custom VPC? You are creating a VPC. What is default VPC? Whenever you create a free tier, Amazon will give you a VPC. That's a default VPC. Okay. So default VPC is free tier. Custom VPC is payable. No. Custom is also free. Okay. But you can have up to 5 VPCs per region. Note பண்ணிக்கோங்க. As part of free tiers, you can create up to 5 custom VPCs per region. 4 custom VPCs. ஒரு default VPC plus 4 custom VPCs. So total ஒரு region-க்கு I can have 5 virtual private cloud. 1 default, 4 custom. 1 default, 4 custom. Okay. So what is a virtual private cloud? It will give you some resources. Either you log in as a free tier account or a business account. It will give you some resources. It will allocate some resources for you, right? And the resource kulla you have to install all the some infrastructure resources, not the physical resource. Infrastructure resources. Virtual private cloud. Suppose for example நீங்க நான் ஒஹியோல இருந்தேன், இப்போ நார்தர்ன் வெர்ஜீனியால இருக்கேன். You created a free tier account. இந்த free tier account will be உங்களுக்குன்னு ஒரு டிஃபால்ட் விபிசி கொடுத்துருவோம். இந்த டிஃபால்ட் விபிசில நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க கஸ்டம் விபிசில கிரியேட் பண்ணிக்கலாம் ரிசோர்சஸ். பட் உங்களுக்குன்னு ஒரு physical infrastructure ஒதுக்கிடுவாங்க. Okay, I'm not talking about free tier. Okay, I'm talking about business accounts. As and when you, that's why pay as you go model, right? இப்போ நீங்க வந்து இப்போ நம்ம ஃப்ரீயா பண்றோம். pay as you goல ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் சார்ஜ். pay as you goல ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் சார்ஜ்.
In the free Okay. tier account is valid only for 12 months. Note Okay. பண்ணிக்கோ. The free tier Yeah. account is valid only for 12 months. Okay. So you have the concept of geographical location, physical location. That is your region. Then you have something called availability zone, which is your data center. So each, look at this. This one is connected by a high throughput, low latency network. Mhm. Each availability zone has got independent power, independent cooling. Clear? இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. Okay? Okay. Clear? So what I have done is I want to install in my custom VPC which I created. I will teach you all this, okay? Then I Okay. want to do it in 1B. This is the subnet. And I want to enable this public access. If I enable this, I can access it over the internet. If I disable it, I will not be able to access it over the internet. Clear? Okay. Mm. நீங்க Apache install பண்றீங்க Linuxல. I want to Mm. access it over the internet now. You have to enable this. Okay. Clear, Satish? That Yeah. doubt in that? Okay. இந்த சப்நெட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க அது. Subnet வந்து there is a concept of CIDR, classless interdomain routing. That's a big concept. Mhm. So when I created my VPC, I'll go to Okay. this. This is what I've done. Okay, since you're asking, I'm telling you. Okay. Because உங்களுக்கு வந்து ரொம்ப advanced, I don't want to teach. Okay, first classல. Okay. என்ன ஆச்சு? Okay. Now look at the VPCs. There are 2 VPCs in the region. Okay. Now this is your default VPC. Mhm. And this is your custom VPC. In the custom VPC ல போய் பாத்தீங்கன்னா CIDR ன்னு ஒன்று இருக்கும். Okay. Classless interdomain routing. இது வந்து subnetting concept. So you have to go and deep into the subnetting. Okay. ஒரே ஒரு செகண்ட் இருங்க. Somebody is trying to call me. Just be online. Yeah. Sorry, Satish. ஒரே ஒரு செகண்ட் பா. Just be Yeah, online. sure. Sure. Hello. Yes. கணபதி கேக்குதுங்களா? கேக்குது சார். Okay. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்? CIDR இல்லையா? ஹலோ.
Yes, yes. So I have designed my, I'll tell you, I have designed my VPC Mm-hmm. with 10.0.0.0/16. This is called as classless interdomain routing. Mm-hmm. This is called as CIDR. So we have to understand what is CIDR. This is very important, okay? We'll see what is CIDR. We may launch an instance today or we may not launch because it's a big topic, okay? Okay. உங்களுக்கு தெரியாதுல CIDR, what is CIDR? No, I don't. So, you know IP version 4, right? So IP version 4, you have 32 bits. Okay. There are multiple things like class A, class B, class C. IP address. Okay. Hold a second. So IPv4 concepts. We'll see this. IPv4. Okay. See this, you have this octet. So IPv4 I have class A, B, C, D, E. Mm-hmm. Okay, we'll just see this class A. Okay. So class A வந்து it starts from IP range பார்த்துக்கோங்க class A. இது I'm just sending it to you in link so that you can refer this. Okay. So class what is this அப்புறம் உங்களுக்கு அனுப்பிச்சேனே உங்களுக்கு ஆமா அனுப்பிச்சேன் அனுப்பிட்டீங்க. இருங்க வாட்ஸ் மை ஐபி அட்ரஸ் சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு அனுப்பிச்சேன் அது நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த விண்டோவை. I need to open this. Okay, fine. So 1.0.0.0 இருந்து Okay. goes up to 126.0.0.0. Okay. ஸோ நீங்கள் ஐபி அட்ரஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐபி கான்ஃபிக்னு வச்சுக்கோங்க. 192.168 வரும் உங்களுடைய இது. You can type in what is my IP no. There is an article which I have given. Okay. What is my IP address? Another option. So when you look internal IP address, I'm talking. Mm-hmm. So 1 lende 126 variyum irunda it is a class A IP addresses. It is a class A IP addresses. Okay. Now let's take this. Subnet mask is 255.0.0.0 8 bits use பண்றீங்க. நம்ம எவ்வளவு bits use பண்றோம்? 8 bits. So I'll explain this. You have A.B.C.D. இதான் IP version 4 உடைய syntax. Okay. இதுல பாத்தீங்கன்னா 8 bits இருக்கும். 8 bits 1 2 3 4 5 6 7 8. Okay. Dot 1 2 3 4 5 6 7 8. Dot 1 2 3 4 5 6 7 8. ஜாஸ்தியா இருக்கு நினைக்கிறேன். 3 6 7 8. Okay. Next 1 2 3 4 5 6 7 8. Okay. Class A பாத்தீங்கன்னா first bit அதாவது it starts from என்ன? Class A. Class A. Class A starts from 1 to 126. Okay. And the default subnet mask is 255. 255 na எல்லாம் வந்துரும். .0.0.0 இதுல இருந்து நான் பிரிப்பேன். So what is the objective of this is class A can have 126 networks. Can have 126 networks and this much hosts 2 power 24 மொத்தம் 32 bits. 8 bitsக்கு நான் நெட்வொர்க் யூஸ் பண்றேன்.
8 bits network யூஸ் பண்றேன். இந்த 24 bits host யூஸ் பண்ண. ஹோஸ்ட்னா கம்ப்யூட்டர்ஸ், ரவுட்டர்ஸ்க்குலாம் அசைன் பண்ணும். டெஸ்க்டாப் அதெல்லாம். So how many hosts are possible? 6 இது பாருங்க. இது 16,777,214. ஒரு நெட்வொர்க்குக்கு per network. இல்ல மொத்தமா சொல்றேன். per network. கரெக்ட். per network இது. ஓகே. ஒரு நெட்வொர்க்குக்கு இவ்வளவு. ஓகே. அது மாதிரி 126 நெட்வொர்க்ஸ் இருக்கு. So look at this what it says. Class A are networks with large number of hosts. Class A allows for 126 networks by using the first octet for the network ID. The first bit in the octet is always set and fixed to 0, and the next 7 bits in the octet are set to 1. So first bit is always set to 0. Okay. The first bit எல்லாமே இது மட்டும் 1. Okay, so I'll tell you how it will look like. First 0, then 1 2 3 4 5 6 7. இது 120, இது மேக்ஸிமம் சொல்றேன். இது ஓகே. இது ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நீங்க ரொம்ப இதுவா இருக்கணும். ஓகே, you understood, right? So but what you have to say is class A, it has got 126 networks. Each network has got that 16,777,214 host. So you're using what? First 8 bits for network ID. The first 8 bits are for network ID. First 8 bits, this is for network. Okay. First 8 bits are for networks. இதெல்லாம் hosts. இது host. நிறைய host இருக்கும் class A ல. Clear? Okay. இப்போ நான் உங்களுக்கு என்ன கொடுத்தேன்? IP, look at my IP. நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே. ஓகே. என்னோட CIDR என்ன கொடுத்திருக்கேன்னா, இது கிளாஸ் A 8 பிட் தான் இருக்கணும். ஆனா 16 பிட்ஸ் இருக்கு. எவ்வளவு பிட் இருக்கு? 16 பிட்ஸ் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த ஹோஸ்ட்ல இருந்து 8 பிட் வாங்கியிருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன். நல்லா நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 8 பிட் தான் யூஸ் பண்றேன். ஓகே, /8 தான் வரணும். ஆனா நான் 16 பிட்ஸ் நெட்வொர்க் யூஸ் பண்றேன். அப்போ என்னோட நெட்வொர்க் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஹோஸ்ட் கம்மி ஆயிடும். ஓகே. இந்த இது /16 புரியுதுங்களா? ஓகே. /24 னா first 3 octets 24 bits will be used for network. இதுதான் நான் பண்ணிருக்கேன். இப்போ கிளியரா இது கிளாஸ் A. அதே மாதிரி you have class B. கிளாஸ் B ல என்ன வரும்னா, முதல் 2 16 bits அது நெட்வொர்க்குக்கு யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் 2 ஹோஸ்ட்க்கு யூஸ் பண்ணுவேன். ஓகே. அப்போ உனக்கு சப்நெட் மாஸ்க் என்ன ஆகும்? 255.255.0.0 ஆகும். ஓகே. சோ if you look at this class B, இது ரொம்ப முக்கியம் என்ன? இது 128 ல இருந்து 191 க்கு யூஸ் ஆகும். இது நோட் பண்ணிக்கோங்க. 128 class B. ஓகே. 128.0.0.0 to 191.255.0.0. Okay. இதான் சப்நெட் மாஸ்க். நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் 16,382. இந்த நம்பர் ஆஃப் நெட்வொர்க்ஸ் எப்படி வருது? 2 power 16. 2 power 16 minus 2. 2 power 16 minus 2 16,000 something வருது. புரியுதா? ஏன்னா 16 பிட்ஸ் நெட்வொர்க் எடுத்துக்கிறோம். கிளாஸ் C னா 24 பிட்ஸ் நெட்வொர்க் எடுத்துக்கிறோம். ஓகே. அந்த டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் 255.0.0.0. Class A. Class B 255.255.0.0. Class C 24 bits 255.255.255.0. Class C. Clear? Okay. அது 1.0.0.0 to 126.0.0.0. Class A. Class B
128.0.0.0 to 191.255.0.0. ஓகேவா? ஓகே. கிளாஸ் சி பாருங்க, 192ல இருந்து 223.255.255.0. ம். 192.0.0.0 to 223.255.255.0. 3 வரும் உங்க நெட்வொர்க்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பாருங்க, 254 ஹோஸ்ட். ஸோ கிளாஸ் ஏ லெஸ் நெட்வொர்க் மோர் ஹோஸ்ட். ஓகே. கிளாஸ் பி இதோட ஜாஸ்தி லெஸ் ஹோஸ்ட். ரொம்ப கம்மி கிளாஸ் சி 255 ஹோஸ்ட். யூ காட் இட் ரைட்? Yeah. Got this concept? Yes. Class D, it is used for multicasting. Class D. So 224 to 239. So this is the range 224.0.0.0 to 239.255.255.255. And class E research use பண்ணுவோம் 240.0.0.0 to 255.255.255.255. நான் எதுக்கு இந்த சொன்னேன்னா, நான் இங்க விபிசில கொடுக்கும்போது ஐ given 10 டாட் 10 டாட்னாலே இமீடியட்டா கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏல ஒரு 8 பிட்ஸ் நான் ஹோஸ்ட்ல இருந்து வாங்கியிருக்கேன். அதான் இங்க சிஐடிஆர். ஓகே. ஓகே. தென் இதுல இருந்து I created subnets. 2 சப்நெட்ஸ்க்கு எவ்வளவு நிறைய 5 சப்நெட் கிரியேட் பண்ணிருக்கேன். I created 5 subnets. So look at this VPC ID பார்க்கலாம். இதெல்லாம் 207ல டிஃபால்ட் VPC. இதெல்லாம் நான் கிரியேட் பண்ண VPC. இதெல்லாம் 5 சப்நெட் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல 1 2 3 வந்து பப்ளிக் சப்நெட், 4 5 வந்து பிரைவேட் சப்நெட். We'll see what is public subnet, private subnet. இது கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல? ஓகே ஃபைன். சரி, வேற என்ன இருக்கு? நெக்ஸ்ட் கம்ஸ் டு பிளேஸ்மென்ட் குரூப்ஸ். பிளேஸ்மென்ட் குரூப்ஸ் வந்து எப்படின்னா, there are 3 types of placement groups. Cluster placement groups. I'll just open this placement groups. Today I did some session on placement groups in which placement group here. So there are 3 types of placement groups: cluster, partition and spread. நான் explain பண்ணிடுறேன், then I can show you. இது வந்து எல்லாம் charged, just concept explain பண்ணிடுறேன். So cluster placement groups, you can install the EC2 instances within the same availability zone. What is that availability zone? Subnet வருது பாத்தீங்களா? ஒரு subnet is equal to one availability zone. 1A is one availability zone. அது ஒரு data center. 1B is another availability zone. 1C is another availability zone. Okay. Same availability zone, but it can span multiple virtual private cloud. Okay, in the same region. In the same region. Multiple virtual private cloud, VPC. Cloud. Okay. Private cloud, VPC. Okay. Partition placement group. இது வந்து 7 partition, multiple availability zone. Okay. So cluster placement group, same availability zone across VPC, same region. இது multiple availability zone and same region. மூணுமே சேம் ரீஜன்ல தான் ஒர்க் ஆகும். ஒரே அவைலபிலிட்டி ஜோன்ல ஒர்க் பண்றது கிளஸ்டர். மல்டி அவைலபிலிட்டி ஜோன்ல 2 ஆப்ஷன் இருக்கு, ஸ்ப்ரெட் அண்ட் தென் பார்ட்டிஷன். பார்ட்டிஷன் வந்து 7 பார்ட்டிஷன்ஸ் வரையும் பண்ண முடியும் ஒரு ரீஜன்ல. ஓகே. And similarly you will have for each availability zone 7 EC2 instances across the split placement group. நம்ம பார்க்கலாம் இது என்ன scenario. See what is this here? I am assuming that I want to say add placement group. Okay. Now I have to create a new placement group. There are 3 options: cluster, spread, partition. See this cluster. Okay. Single availability zone அங்க தான் நான் place பண்ண முடியும். So நான் என்ன பண்ணுவேன், cluster name வந்து I can create any name. create வந்து say test அப்படின்னு, test ன்னு கொடுக்கலாம், test 1 கொடுக்கலாம். ஒரு placement group.
நெக்ஸ்ட் சப்சிக்வெண்டா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம் பாத்தீங்களா, இது வந்து 1, இது 2 கொடுத்துருக்கேன் நான். இங்க பாருங்க, ஓகே. நான் மூணாவது கிரியேட் பண்ணோம்னா இந்த டெஸ்ட் 1 செலக்ட் பண்ணுவேன். இட்ஸ் a cluster placement group, same availability zone. I cannot do it against multiple availability. So what I will have to do is, இங்க பாருங்க, இங்க வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன், subnet 02 கொடுத்துருக்கேன், 1B. நான் 1Bல தான் அது இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஓகே. ஓ காட், சாரிங்க, சார்ஜ் போடுற மாதிரி இருக்கு. Give me 2-3 minutes, Satish. Yeah, sure. Give me 2-3 minutes. Yeah.
I'm back, pa, Satish. Yeah. So we'll see this. So assuming that we have entered, I'm going slow, right? Yeah. Okay. Now I want to I will be creating a cluster placement group by name test1. Okay. Okay. This is a cluster placement group. The mantra is the rule of the thumb is you have to make sure that you cannot span multiple availability zone. It has to be in this. So what is the availability zone I've selected? 1B. So I have to install it in the next third instance when I'm trying to install. Third instance. When I'm going to install, I will select test1, but the availability zone has to be 1B. You got it? That is what is cluster. Now assuming I want to go for say partition. You have 7 partitions. You will have, see this. This is how you have. See how many partitions you can create. You can create up to 7 partitions. So partition placement group. So what is partition placement group? You are dividing this into 7 different partitions. So each partition will have its own power rack and all that. So that if there is an impact, if you install in one partition EC2 instances, and if that partition fails for some odd reason, it can span multiple availability zones. Partition and spread can span multiple availability zones. So I can have one in 1B, one in 1A, something like that. Okay. But cluster cannot span availability zones. That is very important. So you can create 1 minute. You can create say partition placement group or the placement groups. It helps you to reduce the hardware failures because each partition, so each EC2 instance will run on its own partition. Each partition will have its own rack, power supply, cooling, all that. You understood, right? So that is what is partition. So that partition placement group, when you install it, that EC2 instance can be from multiple availability zones. That is very important. So this is what it helps you to reduce the likelihood of correlated hardware failures. When using partition placement groups, it divides each groups into logical segments. Logical segment one, and each partition has got its own racks. Other than place partition groups. So this is what I've given here, right? Okay. இப்போ நாம் வந்து நம்பர் ஆஃப் 2ன்னு வச்சுக்கோங்க. பை டிஃபால்ட்டாக எங்கே இன்ஸ்டால் ஆகணும், இல்லைன்னா யூ கேன் அலோ அமேசான் டு ஆட்டோ டிஸ்ட்ரிபியூட். ஓகே, அண்டர்ஸ்டுட். இப்போ 5ன்னு வச்சுக்கோங்க. நான் 5 இதில் இங்கே லிஸ்ட் ஆகும் எங்கே நீங்கள் எந்த பார்ட்டிஷனில் இன்ஸ்டால் பண்ணோம் EC2 இன்ஸ்டால். ஓகே, இதான் பார்ட்டிஷன். லெட் அஸ் லுக் அட் ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட் வந்து மொத்தம் 7 EC2 instances you can have per availability zone. How many EC2 instances you can have? 7. இதெல்லாம் வந்து how will you reduce the hardware failures? Partition பண்ணலாம், spread பண்ணலாம், cluster ஏன்னா எல்லாம் ஒரே availability zone தான். If it can span multiple availability zone, then you can reduce the hardware failures. So இப்போ partition வச்சுக்கோங்களேன், அந்த பார்ட்டிஷன் 1 2 3 4 5 6 7 பார்ட்டிஷன்ஸ் பை டிஃபால்ட்டா இருக்கு. கரெக்ட்டா? பார்ட்டிஷன் பிளேஸ்மென்ட் குரூப் கரெக்ட்டா? 7 பார்ட்டிஷன். எஸ் எஸ். இது வந்து இந்த இதனால நம்ம பிளேஸ்மென்ட் குரூப் ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ண என்ன பெனிஃபிட்? ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ரெடியூஸ் பண்ணலாம். இல்லனா ஹையர் நெட்வொர்க் த்ரூபுட் வேணும்னா பிளேஸ்மென்ட் குரூப்ல இது பண்ணலாம். ஓகே, அதுதான் கான்செப்ட். Reduce the hardware failure or increase the network throughput. அதுக்கு clear. So in legacy system like the disaster recovery க்கு வேற data center வச்சிருக்கிற மாதிரி கான்செப்ட் இது இல்லைங்களா? ஆமா, கரெக்ட். அதுதான் கான்செப்ட். See, you can have up to see this one partition placement group, then you have spread placement group. Concept புரியுதுல Satish? Because it's going very புரியுது. See this?
each is a group of instances that are placed on distinct racks. This is based on distinct racks, each rack having its own power and network. Okay. இங்க வந்து 7 instances இருக்கு. இந்த 7 instances per availability zone நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். For example, நம்ம spread and select பண்றோம். ஓகே. இந்த placement group இந்த availability zoneல 7 தான் பண்ண முடியும். இந்த availability zone மாத்துனீங்கன்னா அதுக்கும் 7 தான் பண்ண முடியும். You understood? அதுதான் spread. So these things will be placed in a separate rack. இது partition, இது rack. நான் வச்சுக்கோ spread na rack. It's a group of instances that are each placed on the distinct racks. Okay, clear? Next, so I'm not going to add anything here, just for purposes I was just trying to இன்னும் நிறைய இருக்கு பார்க்கிறதுக்கு. ஓகே, நம்ம இன்னும் ஒரு EC2 instance create பண்ணலாம். By end of this class we should be in a position to create an EC2 instance. Okay, clear? Okay. So next week நீங்க தான் இன்ஸ்டால் பண்ண போறீங்க, சரியா? நான் உங்களுக்கு requirements கொடுத்தறேன் from customer. I'll play the role of customer. நீங்க தான் AWS expert. ஏதா புரியலனா திருப்பி கேளுங்க. Next week you are going to do it, real live demo. Okay. Interesting இருக்கா சதீஷ்? நல்லா இருக்கு, இன்ட்ரஸ்டா இருக்கு. Okay. Capacity reservation, it helps you to reserve capacity in a specific availability zone. So capacity reservation என்ன பண்ணுனா, it will help you to launch or to reserve your capacity. When you reserve your capacity, ஒரு seat reserve பண்றீங்க பஸ்ல, ட்ரெயின்ல reserve பண்ணீங்கன்னா reservation charges ன்னு போடுவோம். That's anywhere in this world. முன்னாடியே ரிசர்வ் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து berth reservation எல்லாம் unreservedனு தனி இல்லையா? நீங்க பஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் போறீங்க, நீங்க மதுரை போகணும், மதுரை போயிட்டு நீங்க ரெண்டு விதமா பண்ணலாம். முன்னாடியே போகலாம், ரிசர்வ் பண்ணலாம், அழகா போய் உட்காந்துக்கலாம், போகலாம். கரெக்டா? இல்ல நீங்க ரிசர்வ் பண்ணாம அன்னைக்கு போறீங்க, டிக்கெட் இருந்தா நல்லது போக முடியும், இல்லைன்னா ஒன்னா கார்ல போவீங்க, இல்லைன்னா பிளேன்ல போவீங்க, உங்க வசதியை பொறுத்து. அப்படி இல்லைன்னா வேற பஸ்ஸுக்கு போவீங்க, இல்லைன்னா பிரைவேட் பஸ்ல போவீங்க. அந்த பஸ்ல போக முடியாது. கரெக்டா இல்லையா? ரிசர்வேஷன் கரெக்ட். நீங்க ரிசர்வேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கெபாசிட்டி கொடுத்துருவோம். ஓகே. இதனால காஸ்ட்லி தான், இது ஃப்ரீ டைம்ல பண்ண முடியாது. சோ உங்களுக்கு மிஷன் கிரிட்டிக்கல் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இதுல எனேபிள் பண்ணலாம். கெபாசிட்டி ரிசர்வேஷன் இங்க பாருங்க, நான் வந்து இது பண்ணிருக்கேன்னா, then see this capacity reservation reserves your capacity for your EC2 instance at a specific availability zone. This is limited to your availability zone for an EC2 instance. You can launch instances into capacity reservation if they have the matching attributes. It could be in terms of, look at this here, target ID, group, whatever it is. This is capacity reservation. Next we have something called domain join directory. I'm sure you would have worked on Microsoft Active Directory. அதே கான்செப்ட் தான். இங்க சிங்கிள் சைன் அவுட் யூஸ் பண்ணுங்க, ஆத்தென்டிகேஷன். ஓகே ஃபைன். ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணுங்க. IAM ரோல் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதெல்லாம் முடிச்ச அப்புறம் we'll see what is IAM ரோல். பை டிஃபால்ட் ஷட் டவுன் பண்ணும்போது நீங்க ஸ்டாப் பண்ணமா டெர்மினேட் பண்ணமா, ஆல்வேஸ் ஸ்டாப், டோன்ட் டெர்மினேட். இது ரொம்ப நோட் பண்ணி, கேன் யூ நோட் இட் டவுன்? இஸ் ஒன் ஆஃப் தி இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ क्वेश्चन பாத்துக்கோங்க. இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ்மென்ட் குரூப்ஸ்ங்க. சரியா? இல்ல இதெல்லாம் இன்டர்வியூல கேட்கணும், ஏன்னா நானே கேட்பேன், அதனால தான் சொல்றேன். I am on the panel, interview panel. Okay. Now stop hibernate behavior. Stop hibernate behavior. So நீங்க வந்து இந்த இது எனேபிள் பண்ணா என்ன ஆகும்னா, உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆகி அதனுடைய டேட்டா இருக்கு பாத்தீங்களா, that will be copied. Okay, it will stop it and it will be 1 minute. இங்க பாருங்க. And the contents of the instance RAM, the content of the instance EC2 instance of RAM will be copied into the root volume.
root volume we will see in the next slide or next root volume is nothing but an elastic block store. அது ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இண்டிபெண்டா இருக்கும். அதை நீ எந்த EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வேணா நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. சோ நீங்க நீங்க டெஸ்க்டாப் ஹைபர்னேஷன் பார்த்திருக்கீங்க. ஆமா. போய்டும். அது மாதிரி தான். சோ if you want to stop that behavior னா அது என்ன பண்ணும்னா அந்த இன்ஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் த இன்ஸ்டன்ஸை ரேமுக்கு காப்பி பண்ணணும். ஓகே. இன்ஸ்டன்ஸோட ரேம்ல இருக்கிற கண்டென்ட்ஸ் இருக்குல்ல, EC2 இன்ஸ்டன்ஸோட ரேம் இஸ் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி whichever is running. அப்புறம் ஷட் டவுன் ஆனா அது போயிடும். அதெல்லாம் தூக்கி ரூட் வால்யூம்ல காப்பி ஆகும். ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஆகும், ரூட் வால்யூம்னுடைய வால்யூம் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். யூ அண்டர்ஸ்டுட் ரைட்? திஸ் இஸ் ஹைபர்னேட் ஸ்டாப் ஹைபர்னேட் பிஹேவியர். நம்மளாம் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும்னா அது பண்ணலாம். இதெல்லாம் காசு, எல்லாமே காசு. சப்போஸ் நான் எனேபிள் பண்றேன், இப்போ நல்லா நான் வச்சுக்கோங்க, ஐ எம் எனேபிளிங் திஸ். என்னால டெர்மினேட் பண்ண முடியாது இன்ஸ்டன்சஸ். இஃப் ஐ எனேபிள் termination protection, I will not be able to terminate the instances. Note பண்ணிக்கோங்க. Okay. If I enable this, additional charges will occur. இல்லனா by default every 5 minutes my EC2 instances will be monitored by Amazon. If you enable this, every 1 minute it will be monitored. But இதுக்கு additional charges. By default free tire-க்கு 5 minutes. By default every account 5 minutes. Okay, it will monitor the stability of EC2. அதுக்கு metricsலாம் இருக்கு. It could be CPU, it could be average in network bytes in, average network bytes out, average read write, whatever. There are some metrics. அது CloudWatchல பார்க்கலாம். Okay. Tendency நான் சொல்லிட்டேன், கரெக்டா? Dedicated host, dedicated instance and shared. Yeah. Hibernate பார்த்துக்கோங்க. ஸ்டாப் பண்ணேன்னா contents of the instance RAM is copied into the root volume. Thereby you need more space. நம்ம root volume பண்றதுனால நம்ம வந்து ஃப்ரீ டயர் பண்றதுனால அதுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுதான் நாங்க காமிக்கிறேன். We'll come to this. Okay. I want to finish this and then let's see இது பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம் அது. Then we look at other things. Yeah. உங்களுக்கு தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதான்னு பாருங்க. EC2ல 750 hours ஓட்டலாம். That means ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு டே 1ல ஃபுல்லா ஓட்டுனீங்கன்னா 744 hours வரும். ஃபுல் டே ஷட் டவுன் பண்ணாம டெர்மினேட் பண்ணாம இருந்தா இன் a month 750 hours தான் ஓட முடியும். அதுக்கு மேலனா கிரெடிட் கார்டுக்கு சார்ஜ் பண்ணிடுவான். ஓகே, புரியுதா? வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர்னு நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல. அதுல 30 GB வரையும் நமக்கு டேட்டா இருக்கும். எவ்வளவு இருக்கும்? 30 GB வரையும் ஃப்ரீ டயர்ல. எனிதிங் above 30 GB, 31 GB, 32 நான் ஒவ்வொரு ஜிபிக்கும் எனக்கு பைசா I have to pay Amazon. இதான் எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் உன்னுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃப்ரீ டயர். Similarly come to this S3 simple storage service. We'll see what is that. Look at this limitation. 5 GB தான் data. DynamoDB 25 GB. RDS 750 hours. ஒவ்வொருத்துக்கும் அது மாதிரி. So we should know இந்த ஃப்ரீ டயர் இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணனா இவளுக்குள்ள தான் நான் பண்ணணும்னு எனக்கு தெரியணும். என்னப்பா சதீஷ், ரொம்ப கஷ்டமா இருக்கா சார்? என்ன சார் ஃபர்ஸ்ட் நாளே ரொம்ப இது பண்றீங்க? இல்ல, this will help you. Yeah. So next week you give the demo, you will be able to you're going to explain to me who's a layman, okay, and who doesn't know anything. Second time you are going to explain to me to a CIO who's technically savvy. Okay. layman க்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். டெக் savvy கைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப கஷ்டம். ஒரு டெக்னிக்கலா ஒரு ஆள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்க கிட்ட நீங்க சமாளிக்கிறது கஷ்டமா இல்லையா சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. அதுதான். இது டெனன்சி கிளியரா? Yeah. சதீஷ்? Yes, yes. So shared tenancy la pathina running on a shared hardware instance would be free, right? ஆமா. மத்த இது ரெண்டுமே காஸ்ட்லி. Dedicated instance costly, dedicated host costly. You have to pay. Costly means you have to pay. Okay. So placement group la cluster placement group, spread placement group, partition placement group. Cluster placement group cannot span multiple availability zone. It has to be in the same availability zone but can span multiple VPC. Each region can have 5 VPC. Next, partition placement group. Partition placement group can span multiple availability zone but in the same region. You can have up to 7 partition groups. You can have up to 7 partitions in a same region. Okay, you can have up to 7 partition groups. You saw that, right? So when you install the EC2 instance in the partition one, right? Next time you install, you can choose from various multiple availability zones. Suppose first time you're doing from 2A, next time you can do 2B, but you can still place partition 1. You understood? Because that can span 2A 2Bங்கிறதெல்லாம் நீங்க இந்த availability zone ஓட கோட் I mean correct, absolutely. அதான் subnet, அதான் availability zone. Subnet no வெச்சுக்கோங்க, subnet தான் availability zone. Okay. And finally you have spread placement group. The rack அவ்வளவுதான். இங்க partition, இங்க rack, இங்க 7 partition, இங்க 7 instances in an availability zone. 7 partitions வரும் இங்க. 7 EC2 instances per availability zone. அது spread. Spread. See, one of the differences between spread and but இது one interview questions. Instances in a spread placement group are generally share common availability zone, but can span availability zone. It can span multiple availability zone பண்ண முடியும், but generally same availability zone. One of the key differences between partition placement group is that spread placement group is limited to the maximum of 7 running instances. இதோட லிமிட்டேஷன் என்ன? 7 ரன்னிங் இன்ஸ்டன்சஸ் பெர் அந்த மாதிரி எந்த லிமிட்டும் கிடையாது உங்களுக்கு பார்ட்டிஷன் பிளேஸ்மென்ட் குரூப்ல. புரியுதா? ஓகே. So a partition group placement group suppose 7 partitions per availability zone. 7 partitions per availability zone. இங்க per availability per இதுக்கு வந்து 7 EC2 instances. இங்க 7 partitions. 7 partitions per availability zone. இங்க 7 EC2 instances per availability zone. அது partitions in our EC2 instances. ஒன்னு partition placement group, ஒன்னு spread placement group. சொல்லுங்க, வேற டவுட் இருந்தாங்க சொல்லுங்க. ஒரு பார்ட்டிஷன்ல ஒரு EC2 தான் இருக்க முடியுமா? ஒரு பார்ட்டிஷன் அப்படி கிடையாது. You can have multiple EC2 instances in a partition. But மொத்தமாவே so but you should understand அவன் என்ன போட்டுருக்கான்னு பாத்துக்கோங்க. பார்ட்டிஷன் பிளேஸ்மென்ட் குரூப்ல மேக்ஸிமம் 7 பார்ட்டிஷன்ஸ் இருக்கலாம். In an availability zone. In an availability zone. Look at this. Okay. Partition group supports a maximum of 7 partitions per availability zone. இப்போ நம்ம 1B செலக்ட் பண்றோம்னு வெச்சுக்கோங்க, இன்ஸ்டால் பண்றோம்னு வெச்சுக்கோங்க, 1B அதான் availability zone. 1B is an availability zone. கரெக்ட்டா இல்லையா? 1B is an availability zone. 1B is an availability zone. Okay. கரெக்ட்டா இல்லையா? 1B is an availability zone. Yeah. So that is அந்த availability zone குள்ள 7 partitions நம்ம அதுதான் நம்ம பார்த்தோம்ல, 7 partitions தான் வந்ததே. Okay. நம்ம பார்த்தோமே 7 partitions. பார்த்தோம். Correct. Got it? Yeah.
ஒரு ரீஜன்ல எவ்வளவு அவைலபிலிட்டி ஜோன் இருக்கும்? அங்க வந்து இங்க பாத்துக்கலாமே, இருங்க. ஓகே இருங்க ஒரு செகண்ட், I'll show you that. I have to log in அதான் பார்க்குறேன். Let me see. இதெல்லாம் ரீஜன்ஸ் பாத்தீங்களா, இதெல்லாம் ரீஜன்ஸ். Now you take say Ohio ன்னு வெச்சுக்கோங்க. Okay. I'm going into Ohio, okay? I'm just going into Ohio. Wait பண்ணுங்க. There's one minute. The region. Okay. இதான் உங்களுக்கு வேணும் இல்லையா? Yeah. This is the one. Let's see this. இதெல்லாம் இந்த ரீஜன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இது பார்த்துக்கோங்க, என்ன படிச்சு வச்சுக்கோங்க எவ்வளோ ரீஜன்ஸ் இருக்குன்னு அட் வெரி ஹை லெவல். Now to find your regions, okay, அதெல்லாம் வேண்டாம். இப்போ ரொம்ப அவைலபிலிட்டி ஜோன் தானே பார்க்கலாம். Okay, to find your availability zones, navigation bar EC2. Okay, EC2 la in the availability zone, from view the options, elect EC2 dashboard. The availability zone or listed under service health zone status. Okay, so என்ன சொல்றான், AWS போயிட்டு, okay, that's when we log in. Wait பண்ணு, நான் உங்களுக்கு அந்த நீ கேட்ட கேள்விக்கு பதில் வரும். ஓகே, நான் இப்போ ஒஹியோன்னு ஒரு ரீஜனுக்கு போகிறேன். ஓகே, இல்லைனா அவன் என்ன சொல்கிறேன், EC2க்கும் போகலாங்கிறான். அதுவும் ஓகே தான், EC2க்கும் போகலாம். ஆமாம், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க. ஓகே ஓகே, இங்கே பாருங்க. Okay. See this? Moon availability. Yeah. Okay, let me now change it to நிறையா இருக்குது, எதுக்கு பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். ஆர்தன் விர்ஜினியா, இது நிறைய இருக்கும். சரியா? Let's see this. You're going to EC2 dashboard. எவ்வளோ இருக்கு? 2 3 4 5 6. Clear? Yeah. Okay. Next, இது நான் சொல்லிட்டேன், இது சொல்லிட்டேன். Then elastic inference. Elastic inference na in terms of it provides cost efficient hardware acceleration. இது வந்து higher processing க்கு யூஸ் பண்ணுவீங்க. Elastic inference. Elastic inference வந்து it is used for efficient hardware acceleration. Elastic inference. See this? This is the elastic inference basics. Okay, let's see this. What is elastic inference? When you configure an EC2 instance to launch with an elastic inference accelerator, AWS finds available accelerator capacity. It will accelerate
Then establish a network connection between your instance and accelerator. The following inference are available. You can attach any inference accelerator type to any instance type. You can attach accelerator enna பண்ணும். Okay, when multiple you can configure to multiple if you model records you can for faster response க்கு யூஸ் பண்ண processing speed க்கு இன்ஸ்டால் பண்றோம். So you can choose the appropriate accelerator size your CPU for faster load your models on elastic. So you have something called as elastic inference accelerator. Elastic நீ அதை கிரியேட் பண்ணிட்டு நீ எந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வேணா நீ இது பண்ணலாம். அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு அட்டாச் பண்ணலாம். அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு அட்டாச் பண்றதுனால your CPU will be much faster. Okay, you can create not one, multiple accelerators, inference accelerators, and you can attach all this to one instance to improve the response times. So by attaching multiple accelerators to Tingle, you can avoid deploying multiple fleets of CPUs or GPU instances, graphical instances or CPU instances. Okay, இது வந்து கான்செப்ட் வந்து பாத்துக்கோங்க. It's not part of the hardware. Instead of accelerators attached, there is an accelerator. It is attached through a network using AWS private link endpoint. This is what is AWS private link endpoint. The endpoint service routes the traffic from your instance to Elastic Inference Accelerator. So on the endpoint மூலமா தான் கனெக்ட் பண்றீங்க. From the UC2 instance, you have to configure the AWS private link endpoint service. Okay, these include some services referred to endpoint services. Okay, so நம்ம EC2 instance Elastic Inference Accelerator கனெக்ட் பண்ணும். எது கனெக்ட் பண்ணோம்னா இது கனெக்ட் பண்ணும். Private link endpoint நோட் பண்ணிக்கோ. சரியா? Credit specification by default unlimited இருந்தா pass. Credit specification selecting unlimited allows you to burst beyond the baseline if the average CPU utilization is at or below the baseline. So நம்ம baseline set பண்ணலாம். அந்த baselineக்கு மேல போச்சுனா you have to pay. கீழ போச்சுனா பிரச்சனை கிடையாது. Okay, இதான் credit specification. Okay, நோட் பண்ணிக்கோங்க. Okay. Next இதெல்லாம் வந்து file system இப்போது create பண்ணுவோம் Elastic file system. And this is how the network interface card. Okay, you are auto assigning the public IP address. If you want to add secondary IP address, that's fine. This subnet does not support IP version 6. IP version 6 support பண்ணாது. So இதெல்லாம் you can add device, Ethernet device. You can add another network interface card, device ETH0, ETH1. Clear are there? Virtual network interface card, physical card கிடையாது, virtual card. Okay. Then you can and then advanced details na. That is between the EC2 instances. இல்லப்பா, இது வந்து interface card. இந்த interface card வச்சு தான் this will communicate with the outside world. Okay. புரியுதா? This is a virtual interface card, not the physical interface card. Yes, sir. Okay. என்னப்பா, ஓகேவா? Sure. Okay. Then you have metadata. So you have something called user data. We'll see the user data now. Okay. User data is used for boot scripting. Boot scripting na அது இன்ஸ்டால் ஆகும்போது சில கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணணும்னு வரும். இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் ரீபூட் பண்ணும்போது சில கமாண்ட்ஸ்லாம் ரன் பண்ணும். இப்போ அந்த கமாண்ட்ஸ் நம்ம ரன் பண்ண போறோம். ஓகே, இத ரன் பண்ண போறோம். நீ இதை டிசேபிள் பண்ணேனா யூசர் டேட்டாவோட இது டேட்டா ஓடாது, மெட்டா டேட்டா. ஓகே, ஆல்வேஸ் திஸ் ஷுட் பி எனேபிள். இது மல்டிபிள் வெர்ஷன் இருக்கு, வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 இருக்கு, அது பார்த்துக்கோ. அண்ட் how many tokens, பாருங்க, ஹாட் லிமிட் நம்பர் ஆஃப் network hops that the metadata token can have. இது அவன் கான்ஃபிகரேஷன் வச்சிருக்கோம். நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம வந்து
ரெண்டு சர்வர் இன்ஸ்டன்சஸ் இன்ஸ்டால் பண்றோம் இல்லையா Amazon Linuxல Apache இன்ஸ்டால் பண்றோம் as part of bootstrap script Apache இன்ஸ்டால் பண்றோம் Apache இன்ஸ்டால் பண்ணிட்டு IP அட்ரஸ் கொடுத்தா இங்க வெல்கம் டு ஜாவா ஹோம் வரும் இங்க என்ன வரும் வெல்கம் டு ஜாவா ஹோம் வரும் இதான் bootstrap script நீங்க Linuxல you're good no so இதான் first sudo -s yum update it will install all the update in Linux it install Apache then it will start the service and then it will enable the service at restart so every time you restart this you restart the instance the service will get automatically restarted அதுதான் பண்றோம் echo பண்றோம் clear next you're going to add storage இதுதான் root volume this is a elastic block store okay and this is the device this is what is the device name snapshot this is how the snapshot is it will take a picture of what your current settings are how many GB general இது ரொம்ப முக்கியம் we'll see this in next week's class okay இப்போதைக்கு general purpose இருக்கட்டும் and then I'm not doing anything now okay now இங்க என்ன பண்ணிருக்கோம் delete on termination so if you delete the EC2 instances this will also get deleted okay and there is an option to encrypt your EBS volume right now I'm not choosing okay now I'm going to okay add name Linux web server 1 கொடுத்துருக்கோம் இல்லையா okay web server னே கொடு ஏன்னா ரெண்டு இன்ஸ்டன்ஸ் வரப்போகுது okay let's see that அப்புறம் நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம் security group so security group வந்து it helps you to control traffic to your instance it helps you okay to control traffic to your instance உன்னுடைய EC2 இன்ஸ்டன்ஸ்ல என்ன டிராஃபிக் வரும் என்ன டிராஃபிக் வரக்கூடாது நீ தான் டிஃபைன் பண்ற ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஆல்ரெடி ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம் அதே செக்யூரிட்டி குரூப்பை யூஸ் பண்ணோம் இது பேர் வந்து லான்ச் விசர்ட்னு பேர் ஒரு பேர் டிஃபால்ட்டா ஸோ இதில் என்ன ஓப்பன் பண்ணியிருக்கோம் போர்ட் 80 அண்ட் போர்ட் 22 போர்ட் 80 இஸ் வாட் HTTP வெப் ஆக்சஸ் கரெக்ட் போர்ட் 22 இஸ் SSH செக்யூர்ட் ஷெல் யூனிக்ஸ் okay இது ரெண்டுத்துலயுமே நம்ம எனேபிள் பண்றோம் ரெண்டுத்துலயுமே ஃபுல் அக்சஸ் கொடுக்குறோம் ஸோ எனிபடி கேன் லாகின் டு போர்ட் 80 அண்ட் போர்ட் 22 ஃபார் SSH இந்த செக்யூரிட்டி குரூப் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல AWS ல இருக்கா அது இல்ல நம்ம தான் கிரியேட் பண்ணது அந்த கிரியேட் பண்ணதை நான் செலக்ட் பண்றேன் அவ்வளோ இல்லைன்னா நீங்க இன்னொன்று செப்பரேட்டா கிரியேட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு முன்னாடி கிரியேட் பண்றேன் Linux Apache Linux ன்னு போடலாம் okay Apache Linux web server Linux security group Apache Linux security okay correct Apache Linux security group now we are going to add now similarly I am opening so that I can SSH from anywhere next I am opening HTTP is your web traffic again anywhere clear clear so இங்க வந்து allow SSH access from anywhere okay next இங்க பாருங்க allow HTTP access from anywhere okay anywhere இல்லனா வந்து okay சொல்லுங்க anywhere drop down source drop down செலக்ட் பண்ணுங்க custom choose my பண்ணலாம் IP okay my IP னா இந்த லேப்டாப் நோட IP ஓகே அது பாத்துக்கோங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் கேர்ஃபுல்லா கொடுக்கணும் அது கிளியரா இதான் செக்யூரிட்டி குரூப் நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ரிவ்யூ இட் லிஸ்ட் டவுன் நம்ம என்ன பண்ணிருக்கோம் Amazon Linux செலக்ட் பண்ணிருக்கோம் free tier செலக்ட் பண்ணிருக்கோம் இதான் வெர்ஷன் kernel version 4.14 okay and whatever it has got one virtual CPU 1 GB RAM கரெக்ட்டா இதான் அதனுடைய இது T2 micro look at this T2 micro அது AMI இது instance type T2 micro free tier next Apache Linux SG னு கிரியேட் பண்ணோம் இதா கரெக்ட்டா
You Security. opened up, open what? Port ATN. All traffic கொடுத்துருக்கோம். ஆமா. All traffic கொடுத்தோம். 80 கொடுத்துட்டு ஆல் டிராஃபிக் எனிவேர் கொடுத்தோம். இல்ல இங்க கான்ஃபிகர் செக்யூரிட்டி கூட மாத்திடலாம். ஆல் டிசிபி ஐபின்னு இருக்கு. நான் எஸ்டிபி தான் கொடுத்தேன், ஞாபகம் எனக்கு. ஆமா. ஓகே, லெட்ஸ் see this. இங்க என்ன ஆகுதுன்னு வந்துச்சு, மாறிடுச்சு. ஸோ கேன்சல் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி இன்ஸ்டன்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், ஸ்டோரேஜ் பார்க்கலாம், டேக்ஸும் கொடுத்துட்டேன். டேக்ஸ் இங்கே பாருங்க, லைனக்ஸ் வெப் சர்வர்னு கொடுத்துருக்கேன். ஓகே, கிளியரா? திஸ் வில் டேக் 10 minutes. ஒன்ஸ் ஐ லான்ச் இட் வில் டேக் 10 minutes. நம்ம எக்ஸாக்டாக 4:45 கனெக்ட் பண்ணலாம். ஓகே, 10 minutes ஆகும் அதுக்கு. ஓகே. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இல்லையா? எஸ். ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் அ கீப்பேர் அண்ட் இங்கே லைனக்ஸ் அமேசான் ஒரு கீப்பேர் அதுதான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் கிரியேட் நியூ கீப்பேர் கொடுக்கணும். ஓகே, எனக்கு ஆல்ரெடி இருக்குது, அதனால யூஸ் பண்ணுறேன். ஓகே. கிளியர்? ஸோ லான்ச் வந்து இட் வில் டேக் 10 minutes. நம்ம 4:45 கனெக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ தட் வில் டெஸ்ட் இட். ஸோ தென் திஸ் வில் பி டன். ஒரு மேஜர் டாபிக் இது. ஓகே, சரியா? Okay, we'll connect back exactly 4:45. Okay. Yeah, sure.
Satish. Hello. Yes, G. So you look at the dashboard, you look at the instances. This would have been running successfully. 2 instances we have installed. Now we'll do this. Connect to the public IP address. Copy it. Can you share your screen? I'll stop sharing. Okay. You just connect. Just type in the IP address alone. Okay. And one more IP address I'll give. This also. So that for me, I have been doing day in day out. You should see the experience. Yeah. Share your screen. With this, It is 34.228, right? correct. Yeah. Yeah. Share your screen. They just connect through a web browser, nothing else. Open a Chrome. Can you see my screen? Yeah. Go to the next one. Here? Yeah. That's it. So we complete today's class on EC2. So you're going to give a demo next Saturday. Okay? Okay. So, and you know all the concepts. Yeah, we have installed Linux AMI. Linux AMI, right? Then we did an outboot script installing Apache. Okay? And then we ensured that the configure security groups allowed AT and SSH. You can also do an SSH into this. You can do an SSH. I'll give you the command. You can log into SSH. I'll tell you the command. Okay. You try it and show it to me next week. Okay. Okay. The command. I'm just typing this command to you. Okay. So you have to go. You have to create a key pair, right? I have already selected it. You have to create a key pair. Download it. It will be in downloads. So go to the downloads directory, and then you have to type this command ssh-i. Okay. Then the name of the PEM file. Okay. For me, it is Linux Amazon. Okay. I'm just giving what is the Linux. What is the name of the PEM file? Downloads on that. Yeah, Amazon Linux-SG. Amazon Linux-SG. That's the name which I've given. Amazon. 1 minute. Amazon Linux-SG. This is the name of the PEM file. Then you have to say EC2-user at the public IP. You know the public IP, right? I'm just giving. So once you create it, what you do, you have to create a PEM file. Okay. And then public IP, you know, right? You will get the public IP, go to it, and then you can directly connect to the EC2 instance. Okay. Next week we'll see next week's class. Is that clear, Pa? Yeah. Yeah. Okay. Okay, Pa. Bye. Bye. Thank you, Ji.